மறுநாள் கார்த்தால பொண்ணுக்கு மங்களஸ்தானம். அது எதுக்குனாக்கா பொண்ணு தூங்கி எழுந்திருக்கலாம். அப்ப புது பொண்ணு அல்லவா, அதனால அவங்களுக்கு மங்களம் பண்றது. முதல்ல மங்களம் பண்ணணும். எப்படின்னா காலுக்கு மருதாணி வைக்கிற மாதிரி நலங்கு மஞ்சள் வச்சு ஸ்வீட் கொடுத்து, முதல்ல பல் தேய்க்க கூடாது. பொண்ணு எழுந்திருந்ததுமே ஸ்வீட் கொடுத்து பல் தேய்க்கும் பட்சணும்னு பேரு. ரெண்டாவது அத்தை மாமி, பொண்ணோட அத்தை மாமி, இத அம்மா வைக்க கூடாது. பொண்ணோட அத்தை மாமி எல்லாம் கூப்பிட்டு ராத்திரியே சொல்லிடுவா, இத்தனை மணிக்கு மேக்கப். இப்ப எல்லாம் ராத்திரியே வந்துடுறது. ஆக்சுவலா பார்த்தா ராத்திரி கொடுக்க கூடாது, எண்ணெய் சீக்காலாம் கொடுக்க கூடாது சம்பிரதாயப்படி. வேற இது சூழ்நிலை அப்படி சுச்சுவேஷன்ங்கிறதுனால நைட்டு கொடுக்கணும். அதனால என்ன பண்ணுவான்னா அவ காத்தால வந்துடுவா, மாமி அத்தை எங்க இருந்தாலும் வந்துடுவா. பொண்ணுக்கு எல்லாம் வச்சு விட்டு அவக்கு எண்ணெய் வச்சு குடிச்ச உடனே அலங்காரங்கள் நடக்கும். வார்த்தை சொல்லிட்டு போயிருப்பேன் இத்தனை மணிக்குன்னு. அதே மாதிரி பையனுக்கும் சொல்லிட்டு போயிருப்பேன். பையனோட அத்தை பையனுக்கு மையிட்டு காசி யாத்திரைக்கு கொடைக்கு எல்லாம் போட்டு பூ போட்டு காசி யாத்திரைக்கு எல்லாம் பண்ணுவோம். உடனே வாத்தியார் வருவார், அவருக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுவோம். வாத்தியார் எல்லாத்தையும் பண்ணுவார்.